இங்கே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம். ரொம்ப சிம்பிளான பிரசங்கம், ரொம்ப அதிகமாக நான் எடுத்துக்கல. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார். 14வது வசனம் ரொம்ப முக்கியமா. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட் இது. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா. இதான் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இதை படிக்கும் போது எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. எப்படின்னா, எப்படி இருக்கு அந்த வார்த்தை படிங்க. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதை படிச்ச உடனே எனக்கு ஒரு டவுட்டு, புத்திமானா நடந்துட்டா கர்த்தர் கூட இருப்பாரா அப்படின்னு யோசிச்சேன். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிச்சு பார்த்தேன். டிரான்ஸ்லேஷன் ஃபார் த டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ஷன் இருக்கு. அதான் T4T அப்படின்ற ஒரு வேர்ஷன். அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, he always have great success. Always have great success because ஏன் அப்படின்னா, யாவே வாஸ் ஹெல்பிங் ஹிம். என்னது யாவே வாஸ்? அப்போ என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, யாவேனா கடவுள் தாவீதுக்கு உதவி செய்தார், அதனால இவர் ஆசீர்வாதமாக சக்சஸா இருந்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா. திஸ் இஸ் a correct word. அதாவது இங்க தமிழ்ல இப்படி எழுதும் போது இப்படி எழுதிட்டாங்க, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தாராம். எப்படி சொல்லுது? தாவீது தன் செய்களெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படி இருக்கணும். எப்படின்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அதனால தாவீது என்னவா இருந்தாரு? புத்திமானாய் நடந்து கொண்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு மறுபடியும் ஹல்லேலூயா. எப்படி சொல்லுங்க? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அதனால தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான். இதுதான் உண்மை. இப்படிதான் அந்த வேர்டு இப்படிதான் இருக்கணும். அதை பொது மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவர் தாம் தாவீதோடு கூட இருந்ததால், ஆண்டவர் தாம் தாவீதுடனே கூட இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றியை கண்டார். ஆமென். அவர் செய்த எல்லாவற்றிலும் வெற்றியை கண்டார். இப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்படுகிறது. என்னன்னா, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத சவுல் கண்டுபிடிக்கிறார். யாரு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சவுல் யாரு? அந்த ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலினுடைய முதல் அரசன். அவனை சந்திக்க முதல் முறையா போகும்போது உங்களுக்கு தெரியும், பெலிஸ்தீனாக கோலியாத்து. யாருங்க? கோலியாத்தை கொண்டு போடுற யாருங்க? யார் கொண்டு போறது? யாரு? தாவீது கொன்று போட்ட உடனே இதையெல்லாம் ஜனங்கள் எல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லி பாடின உடனே இந்த சவுலுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ ஒன்று யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, இவனை இந்த பயபோல அப்படியே விட்டுட்டோம்னா இவன் பெரிய ஆள் ஆயிடுவான், இவன் அப்படியே பெரிய ஆள் ஆயிடுவான் போல இருக்கு, இவனை அப்படியே அமைக்கிறணுன்ட்டு இவனை எப்படிடா காலி பண்ணலாம், எப்படி இவனை காலி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனை கூப்பிட்டு என்ன பண்ணிடுறான்னா, தான் வீட்டில் ஒரு ஆயுததாரியாய் மாற்றி விடுறான். என்னது? முதல்ல ஒரு ஆயுததாரி அப்படின்னா என்னது? ஒரு ஈட்டியை பிடிச்சு நின்று காவல் காக்கிறவனாய் முதல்ல மாத்துக்கிறான். இவனை வெளியில விட்டுறக்கூடாது, எதிரிய வெளியில விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப திறமையான ஆளா இருக்கிறான். கோலியாத்தே போட்டு தள்ளிட்டான்னா இவன் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்ட்டு இவனை பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆக இவன் செய்யறதெல்லாம் பார்க்கும்போது சவுலுக்கே ஒரு பயம் உண்டாகுது. பயங்கரமான ஆளா இருக்கான் போல, நல்ல ஞானம் உள்ளவனா இருக்கான் அப்படின்ட்டு இவனை இன்னும் எப்படிதான் காலி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். யோசிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு யோசனை. அதான் அங்கே வசனம் சொல்லுது, அப்பொழுது
இந்த இங்க இருந்து படிக்கலாமா? 9ல இருந்து படிங்க. அந்நாள் முதற்கொண்டு ம். சாவு- 7ல இருந்து அப்படியே படிச்சு வருங்களேன். அந்த ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், அந்த ஸ்திரீகள்லாம் ஆடி பாடுகையில் எப்படி சவுல் பாடுறாங்க? கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14,000, தாவீது கொண்டு போட்டது 14,000 10,000 என்று பாடினார்கள் என்று முறையாக பாடினார்கள். முறைமுறையா வச்சு பாட்டா பாடினுங்கிறாங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். என்னது? தாவீதுக்கு 10,000 எனக்கு நான் ராஜாடா, எனக்கு 10,000 எனக்கு 1000மா, தாவீதுக்கு 10,000மா அப்படின்ற ஒரு பொறாமை உள்ளத்துல வருது. படிங்க. இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி, இன்னும் ராஜாங்க மாத்திரம் தான் அவனுக்கு குறைவா இருக்கு. எல்லாமே அவனுக்கு கொடுத்துட்டாங்க, கனத்தை கொடுத்துட்டாங்க, மரியாதையை கொடுக்குறாங்க. ராஜா போலவே யாரை பார்க்குறாங்க? தாவீதை பார்க்குறாங்க. தாவீதுக்கு அப்போ வயசு எத்தனை வயசு தெரியுங்களா? 17 18 வயசு, 20 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன பையன், வாலிப பையன். பைபிள் சொல்லுது, இவன் அழகிய கண்களும் சிவந்த மேனியும் நல்ல ரூபமுமா இருந்த சின்ன பையன் தான் தாவீது. பார்க்க நல்ல திடகாத்திரமா அழகா இருக்கான், கட்டா இருக்கான். ஆனா கோலியாத்துடைய கத்திய கூட உருவறதுக்கு அவனுக்கு பலன் கிடையாது, அப்படிப்பட்ட ஆளுங்க. ஆனா பலசாலி. பைபிள் சொல்லுது, சவுலுகிட்ட போய் பேசுறாரு, தாவீது சொல்றாரு, ஒரு முறை என் ஆடுகளை கொல்றதுக்கு பிடித்து கொண்டு போகிறதுக்கு சிங்கம் வந்துச்சு. யார் வந்தது? சிங்கம் வந்தது. சிங்கத்தின் வாயை பிளந்து அதுக்குள்ள இருந்து ஆட்டை காப்பாத்தினேன் அப்படிங்கிறாரு. இன்னொன்னு சொல்றாரு, ஒரு முறை கரடி வந்தது. என்ன வந்தது? இது ரெண்டையுமே கிழிச்சு போட்டு நான் என்ன பண்ணேன்? காப்பாத்தினேன்டா. இந்த கோலியாத்தெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அவ்வளவு தைரியமா சின்ன பையன் தான், 17 18 வயசு தாங்க, அவ்வளவு தைரியமா பேசுறாரு. அதே மாதிரி தாவீது கோலியாத்தை கொன்ன உடனே ஜனங்கள் எல்லாருடைய பார்வை இப்ப யார் பக்கம் வந்துருச்சு? தாவீது பக்கம் திரும்பிருச்சு. யார் பக்கம்? சிறு பையன் தாவீது பக்கம் எல்லாமே திரும்பிருச்சு. ஜனங்களே அப்படியே தாவீதை பார்த்தா ராஜா மாதிரி பார்க்கறாங்க. இஸ்ரவேலுக்கே பெரிய ஒரு சவாலா இருந்தவன் கோலியாத்து, ராஜாவே பயப்படுறான். இங்க பாருங்க, அந்த ஊர்லயே மிகப்பெரிய உயரமான ஆள் யாருன்னா ராஜா சவுல் தான். யாருங்க? அந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் நிக்க வச்சு, இப்படி எல்லாரும் சமமா நிக்க வச்சுட்டு அந்த இடத்துல சவுலை நிக்க வச்சிங்கன்னா எல்லாருமே சவுளுடைய தோளுக்கு கீழே தான் இருப்பாங்க. சவுல் அவ்வளவு உயரம். யாருங்க? ஆள் எவ்வளவு உயரங்கிறது முக்கியம் இல்ல, யாரு கூட யார் இருக்கிறாங்க தான் முக்கியம். கர்த்தர் கூட இருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஆளை பார்த்தா ஜெயஜாண்டிக்கு ரொம்ப பெரிய ஆளு, உயரமான மனுஷன், எல்லாரும் தோளுக்கு கீழே. ஆனா இத்தனை பேருமே பயப்படுறாங்க. இந்த கிங்க யாரை பார்த்து பயப்படுறான்? கோலியாத்தை பார்த்து பயப்படுறான். சின்ன பையன் தாவீது என்ன பண்றான்னா, அவனை அடிக்கிறதுக்கு கூழாங்கல்ல எடுத்துட்டு போறான். என்ன கல்லு? அல்லேலூயா. 5 கல்லு பையில, அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி, ஒரு சுருக்கு பையில. அந்த பாட்டு என்ன பாட்டு பிரதர்? கரெக்டா இருக்கா பிரதர்? எடுத்து போடுங்க. 5 கல்லு பையில என்ன பாட்டுங்கிறாரு? கஞ்சி கல்லு கையிலையா? பல்லவா? 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, எனக்கு ஆடி பாடி துதிக்க போகுது. கரங்களை தட்ட மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? என்னமோ பாடுற நினைச்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் தாலாட்டா பாடிட்டு இருக்கிறேன். வேற ஏதாவது பாட்டா பாடினுக்கிறேன்? இல்ல. அல்லேலூயா. எங்க எடுத்து போடுங்க பிரதர். கரெக்ட், மேல போடுங்க, எல்லாருக்கும் டிஸ்பிளேல போடுங்க. என்னன்னு பாடிடுறோம். நீ இவர் என்னமோ வேற இங்கிலீஷ்ல போறாருங்க பிரதர். தமிழ்ல கொஞ்சம் நல்லா பெருசா போல்டு பண்ணி எல்லாருக்கும் தெரியற மாதிரி.
ரைட். எல்லாருக்கும் தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஜூம் இன். இன்னும் 250க்கு மேலே ஏற்றுங்க. போங்க, இன்னும் கொஞ்சம் போங்க. போங்க போங்க. கீழே 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 வாங்க. ரைட்டா? எல்லாருக்கும் தெரியுதா? கடன்னு இறக்கிட்டே வரணும். சரியா? ரைட். ரெடி? 1 2 3 4. 5 கல்லு பையில முதல்தான் கையில அதிசயம்தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம்தான் பையில அதிசயம்தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, போடே விழுந்தானையா செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருக்கு பையில, உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனுல, முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. சொல்லுமா? முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. 5 கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. கரங்களை தட்டி எனக்கு ஆடி பாடி புரியலையா? புரியுதா? 5 கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க கொஞ்சம் ஜூம் அவுட் போகுது. பண்ணுங்க பிரதர், குறைங்க. எனக்கு ஆடி பாடி போகுது. மறுபடியும் 5 கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. எனக்கு ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தியடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. விழுந்தானா? அடிச்சானையா தாவீது நெத்தியடி, போடு, ஒரே போடு. விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. இன்னைக்கு விழுறான் கோலியாத்து. சொல்ல மறுபடியும். அடிச்சானையா தாவீது நெத்தியடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. இப்ப இப்படி சொல்லலாமா? அடிச்சாரையா இயேசு ஒரே அடி. சொல்லலாமா? அடிச்சாரையா இயேசு ஒரே அடி, விழுந்தானையா சாத்தா செத்தபடி. அடிச்சாரையா இயேசு ஒரே அடி, விழுந்தானையா சாத்தா செத்தபடி. ஒரு முறுக்கு இல்ல, ஒரு சுருட்டு கவன் இல்ல, ஒரு உருட்டு கல் இல்ல, ஒரு சுருட்டு பையில அடி ரொட்டி அடி முட்டி அடி. மேல மேல மேல. முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. சொல்லுங்க பார்க்கலாம். முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. 5 கல்லு பையில புதந்தான் கையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஆடி பாடி துதிக்க போகுது. ஹalleluya. யோசி பாருங்க. இப்படி பாடுறாங்க ஜனங்க. எப்படி பாடுறாங்க? இப்படி தான் பாடுறாங்க. தாவீது கொன்னது 1000 இல்ல 10,000. என்னது? 10,000 கொண்டுட்டாயா? சாதாரண நாள் கிடையாதுங்க. ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, ரகசியமா பேசிக்கிறாங்க, ஜனங்கள்லாம் பேசுறாங்க, பொம்பளைங்கள்லாம் பேசுறாங்க, பெண்கள்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்க. யாரை பார்த்து? தாவீதை பார்த்தா. கல்யாணம் பொண்ண முள்ளடிக்க கூட இப்போ அவன் மேலே ஒரு காதல் வருது. என்ன மாதிரி பண்ணிட்டாயா? இப்படி ஒருத்தன் இவ்வளோ பெரிய ஆளை பார்த்தா அவன் பனைமரம் உயரத்தில் நிற்கிறான். கோலியாத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 15 அடி உயரத்தில் நிற்கிறான். எத்தனை அடி உயரம்? இந்த பில்டிங்கோட இது எவ்வளோ உயரம் இருக்கும் பிரதர்? இது இருந்தால் ஒரு 10 அடி இருக்குமா பிரதர்? ஹைட்டு 12 அடி. இதை விட இன்னும் 3 அடி உயரத்தில் நிற்கிறான். பார்த்தீங்க ஆளை பார்த்தீங்கன்னா மரம் அப்படியே மரமே வர மாதிரி இருக்கு. கையில் ஒரு பெரிய ஒரு வாள் வச்சுருக்கான். அந்த வாளை கொண்டு வந்து உங்களை வெட்டணும்னு அவசியம் இல்லை, அதை உங்கள் மேலே போட்டாலே நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. கையில் வச்சுருக்கிற ஈட்டி அவ்வளோ பெருசு, பனை மரத்து தாங்க போல இருக்குதான், அவ்வளோ பெருசு. அவன் மேலே போட்டிருக்க சிரசு இருக்குல்ல, சிரசு மேலே வச்சிருக்க கிரீடம் இருக்குல்ல, எத்தனையோ சேக்கல் வெயிட் அப்படிங்கிறாங்க. அதவே நம்மளால் தூக்க முடியாது, அதை நம்மளால் தூக்கவே முடியாது. தலையில் அதை வச்சுக்கிட்டு அவன் நடந்து வரான். ஒன்றும் இல்லை, இதை தூக்கி தலையில் இருக்கிறத தூக்கி போட்டாவே நம்ம ஆள் காலியாயிரும். அப்படிப்பட்ட வெயிட்டில் ஆள் நடந்து போயின்னு வந்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் தாவீது சொல்கிறான், இவெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரே நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன் பாருன்ட்டு கவன்களில் வச்சு அடித்து காலி பண்ணான். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அப்போ என்ன சொல்லுங்க அந்த வசனத்தை அப்படி படிங்கம்மா, அடுத்தடுத்து படிக்கலாம். என்ன நடந்துச்சு படிங்க. 7வது வசனத்தை மறுபடியும் படிப்போம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்கள். முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 என்று கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அன்னார் முதற்கொண்டு தாவீதை சவுல் எப்படி பார்க்கறான்? புரியல? எப்படி படிக்கிறது? யாராவது ஒருத்தர் படிச்சு காமிங்க. காய்மக்காரமாய் பார்க்கிறான். காரமாய் ரொம்ப காரமா பார்க்கறான் போல இருக்கு. மிளகா மாதிரி பார்க்கறானா? மிளகாயை கடிச்சிட்டு எப்படி இருக்கு? எரிச்சலானது இல்லை, அந்த மாதிரி அப்படியே பயங்கர எரிச்சலா பார்க்கறான். யாரை பார்த்தா? தாவீதை பார்த்தாவே சவுலுக்குள்ள பெரிய எரிச்சலாகுது. இவனை நம்ம சும்மாவே விடப்படாது, என்ன பண்ணலாம் இவனை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கினே இருக்கிறோம். அவனால் முதற்கொண்டு அப்படி பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விட அடுத்த நாளே, நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒருத்தர் மேலே நம்ம எரிச்சலாக இருக்கோம் அப்படின்னா, ஹலோ இருக்கீங்களா? யார் மேலாவது நீங்கள் எரிச்சல் ஆகுறீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் அபிஷேகம் போயிடும். என்ன போயிடுது? அபிஷேகம் போயிட்டு என்ன ஆகுதுன்னா, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்து சேர்ந்தது. இப்போ சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இறங்கினதுனால என்ன ஆச்சு படிங்க. என்ன பண்றான்? என்ன சொல்றான்? அந்த வசனத்தை கரெக்டா மறுபடியும் படிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கினது. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். இது கரெக்டா அந்த வேர்டு? நல்ல ஆவியும் தீர்க்க தரிசனம் சொல்லுது, அதே நேரத்தில் பொல்லாத ஆவியும் என்ன சொல்லுது? தீர்க்க தரிசனம் சொல்லுது. தீர்க்க தரிசனம் சொல்றது எல்லாமே நல்ல ஆவின்னு சொல்லிட முடியாது பிரதர், சிஸ்டர். பிரதர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, பிரதர் சூப்பரா ப்ராஃபஸி சொல்றாங்க, அவங்க பேசினா அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்கு, அவங்க சொல்றது அப்படியே கேட்கவே பயமா இருக்கு. நான் சொல்றேன், இங்க பாருங்க, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி யாருக்குள்ள இருந்துச்சான்? சவுலுக்குள்ள போச்சான். அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன மாதிரி கதை பார்த்துங்க. அப்போ அநேகர் இன்னைக்கு சுத்திட்டு இருக்காங்க, நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், நான் ஆவியில இருக்கிறேன், நிரம்புறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அது உண்மையான தீர்க்க தரிசனம் அல்ல. பிசாசினால் என்ன பண்றாங்க? பொல்லாத ஆவியினாலே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்துச்சு படிங்க. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்போ அங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையிலே சுரமண்டலத்தை வைத்து வாசித்தான். இப்ப என்ன செய்யறான்? இவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறதுனால இந்த ஆவி என்ன பண்ணுது? அலகழிக்குது. யார? சவுல அலகழிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து சரி பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு பார்த்தா, யாராவது ஒருத்தர் மியூசிக் போட்டா இந்த ஆவி அவனை விட்டு போயிருது. எப்படிப்பட்ட ஆவி பார்த்துங்க. இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாம் கையை உயர்த்தி ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் சத்தம், ஒரே சத்தம். என்னன்னா, படையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே திடீர்னு பார்த்தா ஒரு அம்மாவுக்கு என்ன வந்துருச்சு? ஆவி வந்து ஆடுது. ஆடிக்கிட்டே சொல்லுது. அந்த வீட்டுக்குள்ள படையல் போட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒரு பாட்டில் சாராயம் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? சாராயத்தை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு டெம்ட் ஆயிருச்சு. என்ன சொல்லுது? நான் தான் இந்த ஆள் வந்திருக்கிறேன், அதை குடு, நான் குடிக்கிறேன் அப்படிங்குது. குடுன்னு நேராக கேட்டால் என்ன, கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதை பார்த்த உடனே தாங்க முடியல இந்த அம்மாவுக்கு. அதை குடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுது? ஆடிக்கிட்டு பேசுது. இப்போ ஒரு ஆவி உள்ள வந்துருச்சு, பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுது. அதே நேரத்தில் அதுக்கு ஏதாவது கொடுத்தா சொல்லுது, நீ ஏன் சீக்கிரம் போ அப்படின்றாங்க அந்த வீட்டுக்காரங்க. எங்களுக்கெல்லாம் பசிக்குது, நீ சீக்கிரம் கிளம்புன்னா அந்த அம்மா போக மாட்டேங்குது. அந்த அம்மாவுக்குள்ள இருக்க ஆவி போகல. சொல்லுது, அந்த அந்த பாட்டிலை என்கிட்ட கொடு, அந்த பாட்டில் இருக்கிற சாராயத்தை நான் குடிச்சிட்டு நான் போயிடுறேன். எப்படியா? இந்த சாராயத்தை குடிச்சுட்டு போதான்.
அப்போ அதை எடுத்து கொடுத்த உடனே அதை குடிக்குது, அந்த அம்மா குடிச்சிட்டு போய் ஓரமாக போய் படுத்துக்கிச்சு அந்த அம்மா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இந்த இங்கே பாருங்க, இந்த இவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன செய்து, தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த பிசாசு போயிருது. இப்படி தான் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன நடந்துச்சு, தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறார். சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுச்சுன்னா, அவன் வாசிக்கும் போது கையில் ஒரு ஈட்டியை வச்சிருக்கான். ஈட்டி எடுத்து யார் மேலே விடுறான், தாவீது மேலே சருகிறான். விட்டா தாவீது விலகி கொண்டான். தாவீது விலகி கொண்டான். அதனால அவன் தப்பிக்கப்பட்டான். எத்தனை தடவை? 2 தரம் தப்பிக்கிறான். எத்தனை தடவை? 2 முறை தப்பிச்சான். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி எடுத்து அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது அவனுக்கு விலகி 2 தரம் அவனுக்கு விலகி காத்து கொண்டான். அப்போ கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார். அப்போ சவுலுக்கு புரியுது, தன்னை விட்டு கர்த்தர் விலகிட்டாரு, தாவீது கூட கர்த்தர் இப்ப இருக்கிறார் என்பதை உணர்ந்து என்ன செய்கிறான், தாவீது வசந்த படிங்க 13 படிங்க. சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து, அந்த வார்த்தையை பாருங்க, தாவீதுக்கு ஏன் பயப்படணும், இவன் தான் ராஜாவாச்சே, ராஜா யாருக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஆனா கர்த்தர் கூட இருக்கிறதுனால இப்ப தாவீதை பார்த்து இப்ப யாருக்கு பயம், யாருக்கு பயம், சவுலுக்கு பயம். அப்பதான் சொல்றான், அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். என்ன பண்ணிட்டான், இப்போ இன்னொன்னு பண்றான், இவன் சும்மா விடக்கூடாது, இவனுக்கு இன்னொரு ப்ரொமோஷன் கொடுத்துரும்டா, இவனை இன்னும் கட்டி போடணும். இவன் சும்மா ஆயுததாரியா இருந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது, இவனுக்கு இன்னும் வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா இவனுடைய ப்ரெஷரை இன்னும் ஜாஸ்தி பண்ணிடலான்ட்டு பிசாசு யோசிக்கிறான். 1000 பேருக்கு அதிபதியா மாத்துறான். எத்தனை பேருக்கு அதிபதி? ஒருத்தர் சாதாரண ஆளா இருந்தவன் இப்போ 1000 பேருக்கு அதிபதியா யார் மாத்திட்டாரு, கர்த்தர் மாத்தி விடுறாரு பாருங்க. இப்போ 1000 பேருக்கு அதிபதியா மாத்தின உடனே என்ன நடந்துச்சு படிங்க. அதிபதியாய் மாற்றினான், அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக, இப்போ அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாக இருக்கிறான். இப்போ நல்ல 1000 பேருக்கு அதிபதினா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். முன்னாடி பிசாசு தொடர வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்தான். பிசாசு எப்ப தொட்டானோ 1000 பேருக்கு அதிபதியாய் மாற்றினார் கர்த்தர். அல்லேலூயா. போன வாரத்தில் பிரதர் சாட்சி சொன்னார் இல்லையா, அந்த பையனை பார்த்து அவங்க ஆசிரியரை பற்றி சொல்லும் போது, பிசாசு அவரை இந்த வியாதியை கொடுத்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வெட்கப்படும்படி கர்த்தர் அவனுக்கு நிறைய கிருபைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த சின்ன வயசுல முறையாக போயிட்டு கீபோர்டு சொல்லி கொடுத்து அதில் அவன் ஏர்ன் பண்ணி அந்த முழு காசையும் கொண்டுட்டு வந்து நான் முதல்ல சர்ச்சுக்கு கொடுப்பேன். கரங்களை தட்டுங்க தேவனுக்கு. அல்லேலூயா. என்னை காலையில் அதை நினச்சி பார்த்தேன். அது மாதிரி கர்த்தர் வைக்கிறாரு பாருங்க அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ள. ஆமென் 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 சொல்ல மாட்டேங்கிறீங்க சில பேர்லாம், பொறாமையா இருக்கா? அல்லேலூயா. அப்போ தாவீதை பிசாசு தொட்டான், சவுல் தொட பார்க்கிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த எதிரியை வச்சு 1000 பேருக்கு அதிபதியாய் மாற்றி விடுகிறார். ஆமென். இப்போ ஜனங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி போக்குவரத்துமா தைரியமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறான் இப்ப தாவீது. புரியுதுங்களா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது, தாவீது தன் செய்களெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். நான் நாட் லைக் தட். கர்த்தர் தாவீது கூட இருந்தார், தாவீது செய்களெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டார். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? அல்லேலூயா. அப்போ இவனுக்கு இன்னமும் எரிச்சல் ஆகுது. யாருக்கு? சவுலுக்கு. என்ன பண்ணலாம், எப்படியாவது இவனை முடிக்கணும்ட்டு என்ன பண்ணலான்னா, தான் ஃபர்ஸ்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு இவனை காலி பண்ணிடலாம், நம்மளாலேயே இந்த பொண்ணை அடக்க முடியல, இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சாது இந்த தாவீதை முடிச்சு விட்டுணுமையா அப்படின்ட்டு என்ன பண்றான்னா, தாவீதுக்கு தன் மகள் மூத்த குமாரத்தி மேராப், என்னங்க சொல்லுங்க, மேராப் அப்படிங்கிற ஒரு பொண்ணை திருமணம் செய்து கொடுக்க முயற்சி பண்ணுகிறான். ஆனால் துரதிருஷ்டவசமாக என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு துரதிருஷ்டவசம் என்னன்னா, அந்த பொண்ணு வேற ஒருத்தனை காதலிக்குது. அதனால அந்த மேட்டரை அங்கே நிறுத்திட்டு தன்னுடைய 2வது மகளாகிய மீகாலை திருமணம் பண்ணி கொடுக்கிறான். ஏன் திருமணம் பண்ணி கொடுக்குறான்னா,
இப்போ மீகாலுக்கு யார் மேல லவ் வந்துருச்சு? தாவீது மேல ஒரு லவ். ஏன்னா ஆளை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கான், அதே நேரத்தில் கோலியாத்தை போட்டு தள்ளியிருக்கான். சவுல் எங்க அப்பாவே பார்த்து பயப்படுறாரு. யோனத்தான் இவங்க அண்ணன் தாவீது, அதாவது சவுலோட பையன் யோனத்தானே யாரை பார்த்து பயப்படுறான்? தாவீதை பார்த்து பயப்படுறான். அவன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கான், நெருக்கமாக இருக்கான். அதை பார்த்த உடனே அவங்க எல்லாருமே ஃபேமிலியாக தாவீதுக்கு அப்படியே அடிக்ட் ஆகிட்டாங்க, மெல்ட் ஆகிட்டாங்க. தாவீது மட்டுமா மெல்ட் ஆகிட்ட, அவங்க மட்டுமா மெல்ட் ஆகிங்க, முழு இஸ்ரவேலுமே தாவீதுக்கு மெல்ட் ஆயிடுச்சு. இன்னொரு படி வேலை போய் வேதம் சொல்லுகிறது, இயேசு கர்த்தரே அவனுக்கு மெல்ட் ஆகிட்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா. அவன் எடுத்து பாடினான்னா இயேசுவே என்ன பண்ணிடுறாரு, கர்த்தரே அப்படியே அமைதியாயிடுறாராம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை பார்க்குறாரு. இவனை எப்படியா முடிக்கணும்ட்டு என்ன பண்ணுறான்னா, 2வது மகள் மீகாலை திருமணம் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணுறான். இதை நேராக சொல்ல முடியாதுல்ல, தாவீதுகிட்ட நேராக சொல்ல முடியாது. அதுக்காக பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் கிண்டி விட்றான். என்ன தெரியுமா, இப்படி போய் சொல்லு, தாவீது சவுல் தன் மகள் 2வது மகளை உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்க ஆசையாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசுங்க அப்படின்ட்டு. அப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த வார்த்தை அப்படி அப்படியே பேசும்போது தாவீது காதில் இது விழுகிறது. விழும்போது தாவீது சொல்றான், நானே ஒரு அற்பமாக இருக்கேன், அவர் என்னங்க ராஜாங்க, கிங்கு வீட்டில் போய் நான் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க, சும்மா சொல்லாதீங்க போங்க அப்படின்லாம் யார் சொல்றா? தாவீது பேசுறான். அதுக்கு ஒரு விலைக்கிரயம் ஒன்று செய்யறான். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தைக்கு வரேன். அப்படின்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்றான், நீ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோலை கொண்டுட்டு வரணும். அதாவது சுனத் பண்ணுறதுங்க இல்லைங்கய்யா, அந்த மாதிரி விருத்த சேதனம் பண்ணி 100 பேரை விருத்த சேதனம் பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தாவீது என்ன பண்ணுறான், அவன் கூட இருந்த ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் 100 பேர் இல்லை 200 பேரை காலி பண்ணி கொண்டு வரான். எத்தனை பேரை? 100 பேர் கிடையாது, எத்தனை பேர்? 200 பேரை கொண்டுட்டு வந்து எண்ணி கையில் கொடுத்தானாம். என்ன பண்ணா, எண்ணி யார்கிட்ட கொடுத்தான்? சவுலுக்கிட்ட கொடுத்தான் பாருங்க. சவுல் வெடவெடுத்து போனான். எப்பரா 200 பேரை கொண்டிருக்கான் இவன் அப்படின்ட்டு மறந்து போறான். அப்போதான் கொண்டு வந்து என்ன பண்ணான்னா, மீகாலை திருமணம் பண்ணி கொடுக்குறான். யாருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறான்? அந்த வசனம் எங்க இருக்கு? அடுத்தது பின்னாடி இருக்கு இல்லையா, படிங்க. 27ஆம் வசனம். படிங்க. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி போட்டு அவர்கள் நுனித்தோல்களை கொண்டு வந்து தன் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவர்கள் அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவனை அதிகமாய் நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. எனக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க, இவ்வளோ விஷயம் நடந்ததில்லை, அதுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் யார் கூட இருந்தாரு? தாவீது கூட இருந்ததுனால தாவீது புத்திமானா நடந்து கொண்டான், ரொம்ப பலசாலியாக இருந்தான். அல்லேலூயா. ஆக்சுவலாக இன்னைக்கு வசனமே அப்படி தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். ஸோ 2-3 வார்த்தை மட்டும் இருக்குது. டக்குன்னு வேகமாக என் கூட ரெஃபரன்ஸ் எடுத்தவங்க மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறது இல்லை, உங்களுக்கு எல்லாமே புரியும் பாருங்கள். 10-19 நீதிமொழிகள். நான் என்ன பேச வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வேகமாக எடுத்தவங்க படிங்க. அடுத்த வசனம் 14-29 நீதிமொழிகள். இது ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. 10-19 முதல்ல படிங்க. உத்தமர்களுக்கு அரண், கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம், அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கம். 10-19 தன்னுடைய உதடுகளை அப்படின்னு இருக்கா,
சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் எக்ஸாக்ட்லி, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது. பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். அங்க சொல்ற கர்த்தர் கூட இருந்தால் புத்திமதியாய் நடந்து கொண்டான். அப்போ இங்க சொல்லுது தன் உதடுகளை அடக்குகிறவன் யாருங்க? யாருங்க? புத்திமான். புத்திமான் தன் உதடுகளை அடக்குறான், பேசுகிறதற்கு தாமதிக்கிறான். பேசிட்டே இருப்பாங்க சில பேர், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை இல்லைங்க, புத்தி உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா பொறுமையா நிதானமா எது தேவையோ அந்த காரியத்தை மட்டும் பேசணும். ஆமென். அந்த கிருபையை கர்த்தர் தரும்படி நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அப்போ என்ன அந்த வசனம் மறுபடியும் ஒரு தடவை படிங்க பார்க்கலாம். மறுபடியும் படிங்க. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். அடக்குகிறவனோ புத்திமான். 17:28 படிங்க. 17:28க்கு வாங்க. அதே வசனம் அங்க ரிப்பீட் ஆகுது பாருங்க. 17:28 படிங்க வேகமா. 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான். இப்ப பேசாம இருந்தா மூடனும் ஞானவான் அப்படின்னு என்னப்படுகிறது? தன் உதடுகளை மூடுகிறவன். சொல்லுங்க, உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். புத்திமான்னா யாருங்க? புத்திமான்னா யாரு? தன் உதட்டை மூடிக்கிறவன் புத்திமானம். சரியாய் பேசுவது, எங்க பேசணுமோ அங்க மட்டும் பேசுவது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். அதனுடைய அடுத்த ஒரு டைமென்ஷன் என்னன்னா புத்திமதியாய் நடந்து கொள்வது. அப்ப கர்த்தர் கூட இருந்தாரு, தாவீது புத்திமானா நடந்து கொண்டான். புத்திமானா நடந்துக்கிட்டானா என்ன அர்த்தம் அப்படின்னா எங்க எப்படி பேசணும், எதை செய்யணும் அப்படிங்கிறத சரியாய் செய்வார்கள். உதடுகளை அடக்குகிறவர்கள். 14:29 நீதிமொழிகள் 14:29. 14:29 கடைசி. நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான். புத்திமான்ல இவர் ஒரு மகா புத்திமான். முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறார். முன்கோபமும் புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறது. உங்களுக்கு நல்லாவே புரியுது. அடுத்த வசனம் எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் வேகமா வாங்க. 1 கொரிந்தியர் 10:15 படிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். எல்லாம் நான் பேசுறேன். அப்போ புத்தியை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் கூட இருந்தா நீங்க புத்திமானா நடந்துக்கலாம். புத்திமானா இருக்கிறவங்க உதடுகளை காத்துக்கொள்வீர்கள், சரியான விதத்தில் பேசுவீர்கள். அதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். பவுல் சொல்றாரு, கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்றார், நீங்க எல்லாம் புத்திமான் சொல்லி நான் நினைச்சு பேசுறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நான் சொல்றதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், அந்த ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கிறபடியால் அநேகரான நாம். அப்ப அந்த 15 என்ன சொல்ல? உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். அப்படின்னு அர்த்தம், புத்திமானா இருக்கிறவன் நிதானித்து இருக்கிறான். புத்திமானா இருந்தோம்னா நிதானம் வந்துடும். என்ன வந்துடும் சொல்லுங்க? நிதானமா. கர்த்தர் கூட இருந்தாருன்னா நீங்க நிதானமா இருப்பீங்க, கலங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க, பதட்டமாக மாட்டீங்க. புரியுதுங்களா? அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தால் நிதானமா இருப்போம், தைரியமா இருப்போம். அந்த பிளானிங் நமக்கு புரியும். கர்த்தர் இருக்கிறார், செயல்படுகிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். அடுத்த நீதிமொழிகள் மறுபடியும் 1:5 படிங்க பார்க்கலாம். இந்த 2 அதிகாரத்துல இருந்து காமிச்சிட்டு இருக்கேன். 1:5 படிங்க. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். புத்திமான் அப்ப என்ன பண்றான்? கேட்கிறானா? என்ன பண்றான்? கேட்கிறவன் புத்திமான், பேசுகிறவன் அல்ல, கேட்கிறவன் தான் புத்திமான். ஓகே. அடுத்து 1 பேதுரு 5:8 வேகமா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அங்க பாருங்க எப்படி இருக்கணுமா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக. என்ன புத்தி? புத்தியில இது பாருங்க, ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சுகிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அப்போ கர்த்தர் கூட இருந்தால் நம்ம என்னவா இருப்போம்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம். 4:7 படிங்க. அதுலயே 4:7 அது என்னவா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாக. நான் சொல்றேன் பாருங்க, பயப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க.
யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிற்று. தெளிந்த புத்தர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு மனுஷனோட இருந்தார்னா அந்த மனுஷன் புத்திமானாய் நடந்து கொள்ளுவான். அவன் தான் சக்சஸ்ஃபுல் பர்சன். ஆமென். உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஆமென் சொல்லுங்க. இருக்கிறார் அப்படிங்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா அப்படி எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஹல்லேலூயா. பயமில்லை. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் அதே தீன மரபா ஷபதர பலபரபா. கொஞ்சம் தான் நான் பேசியிருக்கேன், நிறைய பேசல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரே தேனே மரகதடரலரபா. கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நாங்கள் பேசின கேட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த புத்தி எங்களுக்கு ஆண்டவரே என்னத்தை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாருக்கும் அந்த புத்தியை கர்த்தர் கொடுப்பீராக, தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை உண்டாக்குகிற புத்தி, சரீரத்தில் சுகத்தை உண்டாக்குகிற புத்தி, எதை பேசக்கூடாது என்கிற புத்தி எங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் அது ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பாய்ந்து செல்லட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். காத்து ஆசீர்வதிப்பீராக, நன்மையான காரியங்களை செய்வீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மற்றும் இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி நாம் முடிக்கலாம். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பலனானவரே, என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிரச் செய்தீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிரச் செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தி. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்தி. பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா. ஆஹா, பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனால். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு 5 to 10 minutes அப்படியே வெயிட் பண்ணுங்க. எங்களுடைய மாமனாருக்கு வந்து பர்த்டே நேற்று. ஸோ அவருக்காக நம்ம ஜெபிப்போம். ஒரு சின்ன ஒரு கேக் கட்டிங் இருக்குது. ஸோ அந்த காரியத்திற்காக அப்படியே அரேஞ்ச் பண்ணலாம். அப்படி நேரத்துக்கு அப்படியே சரி பண்ணுங்கள். அது நல்லவர். பிரைஸ் காட்.